உலகெல்லாம் ஜீவக்கலை, உயிரெல்லாம் என் ஜாடை. உற்று உற்று கேட்குங்கால் உள்ளதெல்லாம் ஒரே பாஷை. கலகங்கள் தீர்ந்த நெஞ்சில் கருணை வெளிப்பாடாச்சு. காண்பதெல்லாம் நானே என்னும் காட்சி அது தெளிவாச்சு. உலகெல்லாம் ஜீவக்கலை, உயிரெல்லாம் என் ஜாடை. உற்றுற்று கேட்குங்கால் உள்ளதெல்லாம் ஒரே பாஷை. கலகங்கள் தீர்ந்த நெஞ்சில் கருணை வெளிப்பாடாச்சு. காண்பதெல்லாம் நானே என்னும் காட்சி அது தெளிவாச்சு. உலகெல்லாம் ஜீவக்கலை. எங்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் இருக்கக்கூடிய ஒன்று உயிர்தான். ஆன்மாவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் எங்கும் காணக்கூடியது உணரக்கூடியது உயிர்தான். உயிர்தான் பிரபஞ்சமெங்கும் ததும்பிக் கொண்டிருக்கிறது. பல வடிவங்களில், பல உருவங்களில் அது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. கடலடியில் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் காற்றிலே இருக்கிறது. மரங்களாக, தாவரங்களாக, விலங்குகளாக, மனிதர்களாக, இன்னும் சூக்கும அங்க ஜீவிகளாக உயிர்தான் நெடிந்து பறந்திருக்கிறது. மலை என்பது உயிரற்றது அல்ல. நம்முடைய கண்ணுக்கு அது உயிர் இல்லை என்று நினைத்திருக்கிறோம். உயிர் இல்லை என்றால் அதிலே இத்தனை உயிர்கள் மலருமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கவும். அதனால்தான் நம்முடைய பாரத சம்பிரதாயத்திலே ஜடம் என்பது ஒன்று இல்லை என்றே சொல்வார். பாரதி ஜடம் இல்லை என்பார். எல்லாம் உயிர்தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கடி ஆட்டம் அப்படின்னா இன்னும் அழகான ஒரு தத்துவம் பாருங்க. ரமண மகரிஷி இருந்தார். இந்த உயிர்மயமாக இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை காணக்கூடிய மகான்களில் அவரும் ஒருவர். அவர் பிராணி மித்திரர் அப்படின்னே சொல்லலாம். குரங்குக்கு பிரசவம் பார்த்திருக்கார், நாய்க்கு சமாதி வச்சிருக்கார், காக்கா, அணில், மயில், நாய், குரங்கு அவையெல்லாம் அவரோட சுவாதீனமாக இருந்தன, கூடி வாழ்ந்தன. அப்படி அந்த பிராணிகள் மீது ஒரு கருணை, ஒரு வாத்சல்யம், ஒரு அன்பு காட்டி வாழ்ந்தவர் ரமண மகர்ஷி. நம் கண் முன்னால் நம்முடைய மகாசாமிகள் வாழ்ந்ததையும் பார்க்கிறோம். இவருக்கு சட்ட திட்டங்கள் உண்டு. மடாதிபதி, பீடாதிபதி என்னும் பொழுது அதற்குரிய சட்ட திட்டங்கள் உண்டு. ஆனால் கோரட்சணை என்பதை அவர் எப்படி செய்தார், எந்த அளவில் அதை எடுத்துக்கொண்டு சென்றார் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது மகாராஷ்டிரா பகுதியில் புறாக்கள், தினசரி அந்த முகாமில் புறாக்கள் இருக்கும். அது அப்படியே பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருப்பாராம். அதற்கு தீனி போட சொல்வாராம், அதுக்கு தட்டில் தண்ணி வைக்க சொல்வாராம். இந்த கோடை காலம் எல்லாரும் நம்ம வீட்டில் கொஞ்சம் அதுக்கு உணவுக்கு ஒரு தட்டும், தண்ணீருக்கு ஒரு கிண்ணமும் வைக்கலாம். இந்த பறவைகள் உண்மையிலேயே வாழ்த்தும். நம்ம தாகன்னு ஏங்கி வரும். நல்ல தண்ணீர் கிடைக்கிறது நமக்கே கஷ்டமா இருக்கும்போது பறவைகளுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதை செய்யலாம். அதுக்கு முன்னோடியாக அதை நம்ம காமிச்சிருக்கார். ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் இருந்திருக்கார். அதுக்கு புறாக்களுக்கு தீனி போடுவது, அதற்கு தண்ணீர் வைப்பது என்று இருக்கார். இது சுலபம். இன்னொரு விஷயம் இருக்கு, அதை பார்க்கலாம். திருவிடமருதூரோ எந்த ஊரோ நினைவில்லை, அங்கே ஒரு திண்ணையில் படுத்திருக்கார். திண்ணையில் படுத்திருக்காருன்னா அவர் கூட அந்த திண்ணையில் ஒரு 100-200 பேர் படுத்திருப்பாங்க. என்ன எப்படி முடியும் ஒரு திண்ணையிலனா? வேற உயிர்கள் தான். என்ன உயிர்கள் நினைக்கிறீங்க? அட்டைகள். மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்ற அட்டைகள் 100 கணக்கில் அவர் படுத்திருந்த திண்ணையில் அவர் கூட இருந்தன. சுகமாக தூங்கினாராம். அவரை ஒன்றும் செய்யவில்லையா. ஒரு அட்டை கூட அவரை அவரை பற்றி கொண்டு அவருடைய இரத்தத்தை உறிஞ்சவில்லையா. எல்லாம் சுகமாக இருக்கு. அந்த ஞான சூட்டின் கதகதப்பில் அந்த அற்ப ஜீவன்கள் என்ன ஆனந்தத்தை அனுபவித்தனவோ அவர்களுக்குத்தான் தெரியும், இல்லையா? நமக்கு புரியுமா அது? ஆனால் ஒன்று கூட அவரை தொந்தரவு செய்யவில்லை என்கின்ற பதிவுதான் இங்கே நம்ம குறிப்பிட்டு கவனிக்கத்தக்கது. அட்டையாச்சா இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்க இன்னொரு படி மேல போலாமா? அட்டையை காட்டிலும் ஓஹோ, ரொம்ப நேரமா உறுத்தின்னு இருந்தது, அது இதுதானா அப்படின்னு துணியை உதறாராம்.
செந்தேள், கருந்தேள், தேள் இருக்கான். ஒன்றும் அவரை எதுவும் செய்யவில்லை. ஆனா உள்ள இருந்திருக்கு, அவர் உடம்புல அந்த துணிக்கு உள்ள தேள் இருந்திருக்கு. ஒன்றும் செய்யல அவருக்கு. தேள் இந்த மனித இது பட்ட உடனே அது கொடுக்கால கொட்டிடும். எவ்வளவு கொடுமையான விஷம் வாய்ந்த ஜந்து. ஒண்ணுமே செய்யல. அப்படி துணியை உதறாரு. ஓஹோ, இதுதான் ரொம்ப நேரமா ஒருத்தின் இருந்ததா அப்படின்னு பார்த்தா தேள், பெரிய தேள். எப்படி இருக்கும்? இன்னொரு இடத்துல பூஜை செய்யக்கூடிய இடத்துல இந்த மனையை போட்டு அவர் பூஜை செய்யறது உட்கார்ந்தா அது கீழே இவ்வளவு பெரிய நட்டுவாக்களி பார்த்துருக்கீங்களா? பயந்துருவீங்க பார்த்தா, அவ்வளவு பெருசு இருக்கும். அதை ஒன்றும் செய்யாதீங்க, அப்படியே வெளியில கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னாராம். இது இந்த நட்டுவாக்களி சமாச்சாரம் நான் சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய குருநாதர் கட்டாயமா அவரை என்ன இது கண்ணார நான் பார்த்துருக்கேன். அவர் பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்துல அதே அந்த பலகை அப்படி எடுக்கும் பொழுது இவ்வளவு பெருசு நட்டுவாக்களி இருந்தது. புன்னகையோடு இருந்தார். சாதாரணமா எடுத்துன்னு போங்கன்னார். அழகா ஒரு இதுல ஒரு கூடையில மூடி எடுத்துன்னு போய் தோட்டத்துல கொண்டு விட்டார். எதற்காக எவை தேடி வருகின்றன என்று யார் கண்டார்கள்? என்னுடைய குருநாதர் ஒவ்வொரு முறையும் யாத்திரைக்கு செல்லும் பொழுது அந்த காம்பவுண்ட் சுவரின் 2 பக்கங்களில் இருந்து 2 நாகப்பாம்புகள் ஒரு முறை அவரை பார்த்து விட்டு சென்ற நாட்கள் உண்டு. அது சரி, என்னன்னு கேட்ட, காவல் காக்குமோ என்னமோ, நான் சென்று இருக்கின்ற நேரத்தில் இது காவல் காக்குமோ என்னமோ சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். அவர் திரும்பி வரும்போது ஒரு முறை அவை காட்சி அளிக்கும். மற்றபடி யார் கண்ணிலும் விடாது, வெளியே வரவே வராது. இப்படி இல்லாம இருக்கு. அதாவது அவர்கள் எல்லா உயிர்கள் மண்ணுயிரே தன்னுயிராய், தன்னுயிரே மண்ணுயிராய் என்று அதற்காகத்தான் சொன்னேன். நான் எல்லா உயிர்களும் நம்முடைய உயிர்கள் தான், நம்முடைய உயிரின் விரிவு தான், அல்லது ஏதோ ஒற்றை உயிரின் விரிவுதான் நாம் எல்லோருமே என்கின்ற இது பாவனை அல்ல, இது ரியலைசேஷன். அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ரியலைசேஷனுக்கும் பெரிய கேப் இருக்கு. அங்க அந்த ஜோலி கிடையாது. அங்க they were born with a realization and they try to impart understanding நமக்கு. அது மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ரியலைசேஷனுக்கும் எதனால கேப் இருக்கு? நமக்கு 2 விஷயம். ஒன்று நம்முடைய நம்பிக்கை குறைவு, இன்னொன்று we are not serious about it. உண்மையிலே நமக்கு அது தீவிரம் இருந்ததுன்னா அதை அடைந்தே தீருவோம். எதை நம்புகிறோமோ அதை கட்டாயம் அடைந்தே தீருவோம். அதுவும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். உண்மையிலே நமக்கு அது தீவிரம் இருந்ததுன்னா அதை அடைந்தே தீருவோம். எதை நம்புகிறோமோ அதை கட்டாயம் அடைந்தே தீருவோம். அதுவும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். என்னோட குருநாதர் அற்புதமான ஒரு வாக்கியம் சொல்றார். Truth is realized by assuming it because it is true. Truth is realized by assuming it because it is true. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நான் ஆன்மா என்பது உண்மை. அது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உண்மை என்கின்ற பட்சத்தில் அதை நாம் நம்பிக்கொண்டே இருந்தால் அது நாம் ஆகிவிடுவோம். அந்த ஆன்ம தரிசனம் நமக்கு கட்டாயம் கிடைத்துவிடும். அதே போல் இருப்பது ஒரே ஒரு உயிர் தான், ஒரு மகாசக்தி. அந்த மகாசக்தி தான் பல்லுயிராக பறந்திருக்கிறது, பல வடிவங்களாக புடைத்துக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது, அண்ட பகிரண்டங்களாக சலித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற இந்த பிரம்மாண்ட காட்சியை எப்போதும் கண்முன்பு நினைவில் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த மொத்த காட்சியின் தொகுப்புக்கு பெயர் தான் கடவுள். கடவுள், அந்த கடவுள் ஒவ்வொரு உயிரிலும், மனித உயிர் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜீவனிலும் ஒரு நியூக்ளியஸாக அந்த இறைவன் தான் இருக்கிறான். அவன் தான் இருக்கிறான். இவர்கள் எப்படி வரும்போது இவர்கள் அதை திறந்து கொண்டு வந்தவர்கள், அகல திறந்து கொண்டு வந்தவர்கள். எனவே அவர்களுக்கு இந்த உயிர் காட்சி என்பது நேரடியான காட்சியாக இருக்கிறது. நமக்கு எப்படி ஒரு பொருளை காட்சி செய்வது, ஒரு பொருளை தரிசிப்பது இயல்பாக இருக்கிறதோ அப்படி ஞானிகளுக்கு உயிரை தரிசிப்பது இயல்பாக இருக்கும். அதுவும் எப்படி? எல்லா உயிருக்கும் பொதுவான உயிர், ஒரு உயிர் எல்லாமாக பிரிந்து இருப்பது, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒன்று பலவாகவும் பலவற்றில் ஒன்றும் என்று இந்த இரண்டையும் அவர்களால் எப்பொழுதும் இடைவிடாமல் பார்க்க முடிகிறது. எனவேதான் they do not exist in different planes, they exist simultaneously in all planes of consciousness. இந்த மகத்தான தன்மை மகாத்மாக்களுக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம் என்ன என்று பார்ப்போம். சுக துக்கங்களில் சலனம் அடையாமல் தன்னை போல் மற்றவர்களையும் ஆனந்தமாக இருக்க செய்வதுதான் யோகம். யோகாக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். யோகானா யூஸ் டு ஜாயின், அது நம்ம பார்த்துருக்கிறோம். யோகானா பரமாத்மாவில் ஜீவாத்மா இணைவது, அதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். இங்கே வர சொல்றாரு, சுக துக்கங்களில் சரணமடையாமல். ஃபர்ஸ்ட்
You should not be tossed by happiness or sorrow. You should neither be perturbed by sorrow, nor you should go heady or drunk by happiness. அந்த தன்மை உண்டு, அந்த சலனம் இல்லாத தன்மை, அது ஒன்று. அப்போ என்ன கிடைக்கும்? ஆனந்தம் கிடைக்கும். ஈக்விபாய்ஸ் இஸ் ரியாலிட்டி என்று என்னுடைய நண்பருடைய மனைவி குறிப்பிடுவார்கள். அந்த ஈக்வானிமிட்டி ஆர் ஈக்விபாய்ஸ், சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நடுவிலே இரண்டாலும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்தித பிரஜத்துவம் வாய்த்தால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது? ஆனந்தம் இருக்கிறது. என்னன்னா, அமைதியிலிருந்து புறப்படுவதுதான் ஆனந்தம். அமைதி என்பது ஆன்ம சம்பந்தமானது, மன சம்பந்தமானதல்ல. மனதுக்கு அமைதி புரியாது. ஆன்மாவின் உடைய அமைதியை மனது ஆனந்தம் என்றுதான் புரிந்து கொள்ளும். குருநாதருடைய வாக்கியம் இது. The peace emanating from the soul, reflecting itself on the canvas of consciousness, is understood by the mind only as happiness. Peace of mind is a misnomer. மனதிற்கு பீஸ் தெரியாது, சாந்தி தெரியாது. அமைதி என்பது ஆன்மாவினுடைய இயல்பு. அது மனதில் அந்த ஒளி, ஆன்ம ஒளி, அமைதி ஒளி மனதில் விகசிக்கும் பொழுது மனது அதை ஆனந்தம், மகிழ்ச்சி என்றேதான் புரிந்து கொள்ளுகிறது. எனவேதான் பீஸ் இஸ் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் நாட் பீஸ். இப்போ யோகத்துக்கு என்ன டெபினேஷன் இவர் கொடுக்கிறார்? அப்படி சுகதுக்கங்களில் சலனம் அடையாமல் ஸ்தித பிரஜத்துவமா, ஈக்விபாய்ஸ், ஈக்வானிமிட்டி அப்படி இருந்து அப்ப விளைகிறது அல்லவா ஆனந்தம். அந்த ஆனந்தம் மற்றவர்களுக்கும் போகும்படி செய்வதுதான் யோகம்ங்கிறார். யோகம்ங்கிறது உனக்குள்ளே நீ இறைவனோடு ஒன்றி விடுவது அல்ல. அது மட்டுமல்ல யோகம் என்பது பரமாச்சாரியருடைய அற்புதமான கொள்கையாக இந்த வாக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நீ என்ன ஆனந்தத்தை உள்ளே அனுபவிக்கிறாயோ மற்றவர்களையும் அதே ஆனந்தத்தில் இருக்க செய்வதற்கு பெயர்தான் யோகம். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்னர்ல, அதுதான் யோகம்ங்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உன்னோடு முடிந்து போவத அல்ல யோகம். ஊருக்குழைத்திடல் யோகம்னா அல்ல பாரதி, ஊருக்குழைத்திடல் யோகம். அது மாதிரி இந்த ஊர் நலம் பெற உழைத்திடல், அது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டெப். அப்புறம் உள்ளே நீ உன்னுடைய உண்மையில் நிலை பெறுதல், நீடித்து நிலை பெறுதல், அது செகண்ட் ஸ்டெப். மூன்றாவது நீ அனுபவித்த ஆனந்தத்தை மற்றவர்களுக்கு வழங்குதல், இது மூன்றாவது ஸ்டெப். இது எப்படி இந்த கருணை எப்படி நீங்கள் புத்தரிடம் இந்த கருணையை பார்க்கலாம். புத்தர் மகா நிர்வாணம் அடைந்த பிறகு, அவர் ஞானத்தின் உச்சத்தை எய்திய பிறகு, அத்தோடு தன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், தன்னுடைய தேகம் பஞ்சபூதங்களில் கலந்துவிடும் என்று இருக்கின்ற தருணத்தில் இறைவன் அசரீரியாக வந்து அல்லது நான்முகனாக வந்து அவருக்கு உபதேசிக்கிறான். அப்படி நீ சென்று விடக்கூடாது. நீ அடைந்த இந்த அமைதியை, இந்த ஆனந்தத்தை நீ மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி அவரை பணிக்கிறான். எனவே நாட்டை விட்டு தான் எந்தவித துன்பத்தையும் அனுபவிக்காமல் மற்றவர்களுடைய துன்பத்திற்கு மருந்து காண வேண்டும் என்கின்ற காரணத்தால் நாட்டை விட்டு காட்டுக்கு சென்ற சித்தார்த்தன் அங்கே புத்தனாகிவிட்டு மறுபடியும் நாட்டுக்கு வருவதற்கு காரணம், எந்த இன்பத்தில், எந்த அமைதியில், எந்த ஆனந்தத்தில் தன்னுடைய உயிர் திளைத்ததோ ஒவ்வொரு உயிருக்கும் அந்த ஆனந்தமும் அமைதியும் சென்று சேர வேண்டும், சென்று அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற குறிக்கோளோடு தான் அவன் ஊருக்கு திரும்பி வந்தான். செல்லும் பொழுதே அவனுக்கு நாட்டில் வேலை இல்லை, ஆனால் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு நாட்டில் வேலை இருந்தது. அதை காட்டிக் கொடுத்தது காடு, அந்த போதி மரத்தின் புனித நிழல் என்பதை நாம் நினைவில் கொண்டு யோகம் என்கின்ற சொல்லுக்கு அழகான ஒரு புது விளக்கத்தை மகா சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார். நாம் ஆனந்தம் பெற வேண்டும். அந்த ஆனந்தம் சுகத்திற்கும் துக்கத்திற்கும் பாதிப்பு ஏதும் அடையாமல் நாம் சமநிலையில் இருப்பதால் மட்டுமே சாத்தியம். அப்படி சமநிலையில் நாம் இருக்க கற்றோமானால் அதனிலிருந்து விளைவது ஆனந்தம். பொங்கி வருகின்ற ஆனந்தத்தை நாம் பகிர்ந்து கொள்ள மாட்டோமா? சாதாரண ஒரு இன்பத்தையே நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் பெற்ற பேரின்பத்தை ஏன் பகிர்ந்து கொள்ள மாட்டோம்? எனவே நாம் அனைவரும் ஆனந்தமாக ஆனந்தத்தின் பாதையில் நடப்போம், ஆனந்தம் பெறுவோம், அதை மற்றவர்களுக்கும் வழங்குவோம். அந்த யோகம் நமக்கு இவருடைய பாதத்தினுடைய அனுகிரகத்தால் வாய்க்கட்டும் என்று சொல்லி வணங்கி அமைகிறேன். வணக்கம்.